மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விரிவாக்கத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். ஒவ்வொருவரின் தன்னம்பிக்கை கதைகளை கேட்டு நெகிழ்ச்சி அடைந்ததாக பேச்சு. தொடங்கி வைக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய கைதட்டலோட everybody together. ₹1000 பெறும் அட்டையை இப்பொழுது இந்த மேடையில் அவரை தொடர்ந்து ஷேக் மஹவி, அவரை தொடர்ந்து யசோதா, வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காலில் விழுந்த பெண் சாரா. அப்பா என்று அச்சிடப்பட்ட கைக்குட்டையை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கி நெகிழ்ச்சி. காப்பீட்டு திட்டத்தின் கீழ் பயனடைந்த சிறுமி மேடையில் பாட்டு பாடி அசத்தல். பேசவே முடியாது என சூழ்நிலை இருந்த நிலையில் தக்க சமயத்தில் அரசு கை கொடுத்ததாக நெகிழ்ச்சி. உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ்ங்க. நீங்க பாட்டு பாடுவீங்கன்னு கேள்விப்பட்டேனே, பாட்டு பாடுவீங்களா? பாடுவீங்களாமே. 2 வரி பாடலாமா? பாடுங்க. திராவிட சித்தாந்தம் தான் பெண்கள் முன்னேற்றத்திற்கான வேர். அரசு செய்து வரும் சாதனையை பார்க்கும் போது கருணாநிதி தற்பொழுது இல்லையே என வருந்துவதாக சத்யராஜ் பேச்சு. திராவிட சித்தாந்தத்திலிருந்து தான் ஆரம்பிக்குது. அது 100 வருஷத்துக்கு முன்னாடி நீதி கட்சி காலத்திலிருந்து ஆரம்பிச்ச விஷயம் இப்படி தொடர்ந்து வந்திருக்குன்னா இன்னைக்கு நீங்கள்லாம் இந்த அளவு இருக்கிறது காரணம் அதனுடைய வேர் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த 100 வருட திராவிட சித்தாந்தத்தினுடைய வீச்சு தான் நீங்கள்லாம். இது நீங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க. என்ன நம்ம அந்த வேர்களை நாம புரிஞ்சுக்கிட்டாதான் நாம எந்த அளவுக்கு இந்த திராவிட மாடல் அரசுக்கு துணையாக நிற்க வேண்டும் என்பது உங்களுக்கு தெரியும். அரசு சார்பில் வைக்கப்படும் திட்டங்களுக்கு பெயர் வைப்பது என்பது முக்கியமானது. வெல்லும் தமிழ் பெண்கள் விழாவில் இயக்குனர் டி.ஜே. ஞானவேல் பேச்சு. திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நான் நினைக்கிறேன். தமிழ்நாடு அரசினுடைய திட்டங்களுடைய பெயர்கள் இருக்கு இல்லையா, அது ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு செயல்பாடாக இருக்கிறது. பிள்ளைக்கு பேர் வைக்கிற மாதிரி திட்டங்களுக்கு பேர் வைக்கிற தமிழ்நாடு அரசை நான் இந்த இடத்துல ரொம்ப 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 மனமும், ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது, அது ஒரு அடையாளம். நான் வாழ்ந்து காட்டுவோம் திட்டத்திலிருந்து வரேன் அப்படின்னு சொல்றது சாதாரண விஷயம் இல்லை. நீங்க எங்க இருந்து வரீங்க? வாழ்ந்து காட்டும் திட்டத்திலிருந்து வரங்க. அந்த சொல்லே உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்கும், ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கும். அந்த வகையில பார்க்கிற பொழுது திட்டங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு சிறப்பானதாக இருக்கிறதோ அதே போல திட்டங்களுக்கு வைக்கப்படுகிற பெயர்களுக்கு பின்னால தன்னம்பிக்கை தரும் பூமியாக விளங்குகிறது தமிழ்நாடு. சென்னையில் நடைபெறும் வெல்லும் பெண்கள் விழாவில் நடிகை தேவயானி பேச்சு. பூமி நம்ம பூமி ரொம்ப பாதுகாப்பான ஒரு பூமி. நம்ம எல்லா பெண்களுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கிற ஒரு பூமி இல்லையா? ஒரு பெண்ணா நம்ம பிறந்தாலும் ஜெயிச்சிட்டோம் இல்லையா? மகளிர் உரிமை தொகை விரிவாக்க திட்டத்திற்கான வெல்லும் தமிழ் பெண்கள் விழா களை கட்டியது. சிலம்பாட்டம், நாதஸ்வர இசை நிகழ்ச்சியை கண்டு ரசித்த பார்வையாளர்கள். மகளிர் உரிமை தொகை கொடுப்பது, பொங்கல் பணம் கொடுப்பது போன்றவை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் கடைசி அஸ்திரங்கள். வெல்லும் தமிழ் பெண்கள் விழா குறித்து அண்ணாமலை விமர்சனம். முதலமைச்சர் அவர்களை பொறுத்தவரை அவர் கையில் இருக்கக்கூடிய கடைசி அஸ்திரம் மகளிர் உரிமை தொகையை உயர்த்துவது, பொங்கல் தொகுப்புல பணம் கொடுப்பது, மகளிர் உரிமை தொகையில அதிக சகோதரிகளை கொண்டு சேர்ப்பது. இதுதான் கடைசி அஸ்திரம். இதை தவிர அஸ்திரம் கிடையாதுங்க. காவிரி நீர் பிரச்சனையில் தமிழகத்தின் உரிமையை கர்நாடகத்திற்கு விட்டுக் கொடுப்பதே திமுக ஆட்சிக்கு வாடிக்கையாகிவிட்டது. கர்நாடக அரசு மேகதாது அணை திட்ட அறிக்கையை தயாரித்து வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. காவிரி நீர் விவகாரத்தில் திமுக அரசு ஏனோதானோ என செயல்பட்டு வருவதாக இபிஎஸ் குற்றச்சாட்டு.
திமுக தலைமை தங்கள் சுயநலத்திற்காக கர்நாடக காங்கிரஸ் அரசுக்கு லாலி பாடுவதாக விமர்சனம். மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணிகளுக்காக 11,718 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. பிரதமர் மோடி தலைமையில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவை கூட்டத்தில் ஒப்புதல். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூண் என்பது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் அமைக்கப்பட்ட சர்வே கல்தான் என்று கோயில் செயலர் கருத்து. உச்சிப்பிள்ளையார் கோவிலில்தான் தீபத்தூண் இருப்பதாக நீதிமன்றத்தில் வாதம். திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்கு 15ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. திங்கட்கிழமை அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்கப்படும் என்று நீதிபதிகள் உத்தரவு. திருப்பரங்குன்றம் தர்கா அருகில் உள்ளது தீபத்தூண் என்பதற்கான எந்த ஆவணங்களும் இல்லை என்று அரசு தரப்பு வாதம். தீபம் எங்கே ஏற்ற வேண்டும் என்பதை கோவில் நிர்வாகம்தான் முடிவு செய்ய முடியும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பு தகவல். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கில் தேவையில்லாத ஈகோ உருவாவதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளை கருத்து. இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டியது அவசியம் என்றும் தெரிவிப்பு. பாமக நிறுவனர் ராமதாஸ் தலைமையில் சென்னையில் போராட்டம். 10.5% இடஒதுக்கீட்டை அமல்படுத்த வேண்டும், சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். பீகாரில் வாக்கு திருட்டு மூலம் வெற்றி பெற்றது போல் தமிழகத்திலும் வெற்றி பெறுவதற்கு பாஜக சதித்திட்டம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் குற்றச்சாட்டு. பாஜக RSS செய்யும் சதி அரசியலை முறியடிக்க ஒருங்கிணைய வேண்டும். பாஜக RSSின் சதி அரசியலுக்கு துணை போகக்கூடியவர்களையும் அடையாளம் கண்டு அவர்களையும் ஒதுக்க வேண்டும் என்று விடுதலை ஈரோட்டில் தவேக தலைவர் விஜயின் பரப்புரை கூட்டத்திற்கு தடை ஏதும் இல்லை என்று செங்கோட்டையன் விளக்கம். ஈரோடு மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி புதிய வரலாறு படைக்கும் வகையில் அமையும் என்றும் பேட்டி. கொடுக்க வேண்டிய உங்களுக்கு உங்க பேர்ல ஒரு குற்றச்சாட்டு தான் நோட்டீஸ் கொடுக்கணும். உங்க கொடுக்கல. அப்ப கூட்டம் நடத்துவதற்கு எந்த தடையும் இல்ல. தடையே இல்ல. அது அப்படி இல்ல. கூட்டம் நடத்துவதில் எந்த விதமான தடைகளும் இல்லை. யாரை கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை விஜய் முடிவு செய்வார். ஈரோட்டில் செங்கோட்டையன் பேட்டி. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் என்ற முறையில் கூட்டணிகள் வருகின்றவர்களை வரவேற்கிறோம். அதே நேரத்தில் யாரை கூட்டணியில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தலைவர் அவர்கள் முடிவு செய்வார். கரூர் கூட்ட நெரிசல் வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற பதிவாளரை சேர்க்க வேண்டும். தவேக தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் அதிரடி உத்தரவு. தங்கம் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு 2,560 ரூபாய் உயர்வு. ஒரு சவரன் 98,960 ரூபாய்க்கு விற்பனையாவதால் மக்கள் அதிர்ச்சி. சென்னை மெரினாவில் கருணாநிதி நினைவிடம் அருகே மறியலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் குண்டுக்கட்டாக கைது. பணி நிரந்தரம் கோரியும் தனியார் மையத்தை கண்டித்தும் தூய்மை பணியாளர்கள் முழக்கம்.
மெரினாவை தொடர்ந்து தலைமைச் செயலகத்தின் எதிரே மறியலில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள். சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்ட நிலையில் போராடியவர்களை குண்டுக்கட்டாக கைது செய்த போலீசார். படிக்கட்டு பயணத்திற்கு ஓட்டுநர் நடத்துனர் மட்டுமே பொறுப்பு என்ற போக்குவரத்து துறையின் அறிவிப்புக்கு தொழிலாளர்கள் சம்மேளனம் கண்டனம். படிக்கட்டில் பயணம் செய்வோரை தடுக்க அனைத்து பேருந்துகளிலும் கதவுகள் வசதியை ஏற்படுத்த வேண்டும் என்றும் வலியுறுத்தல். வரலாறு காணாத அளவுக்கு முட்டை விலை ஏற்றம். நாமக்கலில் முட்டை விலை ₹6.15 சென்னையில் ₹6.70 விற்பனை. கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்ட விரிவாக்க நிகழ்ச்சியில் தூய்மை பணியாளர்கள் ஆவேசம். உணவு வழங்காமல் பசியோடு காத்திருக்க வைத்ததாக குற்றம் சாட்டி பணி புறக்கணிப்பு. எந்த ஏரியாலேருந்து வந்திருக்கிய? எந்த ஏரியாலேருந்து வந்தியா? நாங்கள் புத்தகத்துலேருந்து வந்தேன். பஞ்சாயத்து எங்கள் பஞ்சாயத்தில் தான் இருக்குது. சாப்பாடு சாப்பிடல, காலையிலேருந்து நாங்கள் சாப்பிடல. ஏன் பட்னியாக தான் கிடப்பாரு. என்ன செய்ய சொல்கிறீங்க? நீங்கள் எத்தனை பேர் மொத்தம்? நாங்கள் 5 பேர் இருக்கோம். அவடு சொல்லிட்டீங்களா? 5 பொம்பளை ஒரு ஆம்பளை வண்டி ஓட்டுறதோட. தென்காசி குற்றாலநாதர் கோயில் வளாகத்தில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற எதிர்ப்பு. நரிக்குறவர் சமுதாய மக்கள் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு.